மாவட்டம் புத்தளம் பேரூராட்சிக்குட்பட்ட சொத்தவிளை பீச்சில் கடல் மண் அள்ளிய ஜேசிபி எந்திரத்தை சிறைப்பிடித்த அப்பகுதி மக்கள் மேலும் கடற்கரை அருகே விடுதி நடத்தி வரும் நபர்களின் வசதிக்காக கடல் மண்ணை அள்ளிக்கொண்டு செல்வதால் இயற்கை வளங்கள் அழிவதோடு கடல் நீர் ஊருக்குள் புகுவதும் வாடிக்கையாகிவிட்டது. இதனை அதிகாரிகளிடம் போலீசாரிடமும் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காத்தாடி மரம், பனை விதை, சவுக்கு மரம் போன்றவை கடல் மண் அள்ளும் கும்பலால் அழிக்கப்படுவதாக வேதனை அளிக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கடற்கரை கிராமமான புத்தளம் பேரூராட்சிக்குட்பட்ட சொத்தவிளை பீச்சில் தனிநபரின் விடுதி ஒன்று அமைந்துள்ளது. இன்று அந்த விடுதியின் நேர் எதிரே ஜேசிபி எந்திரம் கொண்டு கடல் மண் எடுத்துச் செல்லப்படுவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலானது. மேலும் இதை அறிந்த புத்தளம் பேரூராட்சி பஞ்சாயத்து தலைவர் உட்பட கவுன்சிலர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கடல் மண் அள்ளிய ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்தனர். இதுகுறித்து சுசீந்திரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். மேலும் போலீசார் கடல் மணல் அள்ளிய கும்பலுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து புத்தளம் ஊர் மக்கள் இங்கிருந்து கடல் மண் எடுத்து செல்லும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசாரிடம் தெரிவித்தனர். பின்னர் போலீசார் தற்காலிகமாக ஜேசிபி எந்திரத்தை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து புத்தளம் பேரூராட்சி அதிமுக பஞ்சாயத்து கவுன்சிலர் சிவகந்தன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடல் மண்ணை இரவோடு இரவாக கும்பல் எடுத்து செல்கிறது. இதற்கு எந்தவித அனுமதியும் கிடையாது. கடல் மண் எடுக்கக்கூடாது என்ற விதி உள்ளது. மேலும் அங்கு வளர்ந்துள்ள சவுக்கு மரம், காத்தாடி மரம், பனை விதைகள் அழிக்கப்படுகிறது. இதனால் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் ஊருக்குள் புகுந்து வருகிறது. இதனை தடுக்க வேண்டும். ஆனால் அதற்காக பல்வேறு புகார்கள் தெரிவித்து எந்தவித நடவடிக்கையும் செய்யவில்லை. போலீசாரும் அதிகாரிகளும் எடுக்கவில்லை. விடுதி நடத்தும் தனிநபர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் இதனை தடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே பள்ளம் மணக்குடி சாலையில கடலரிப்பு ஏற்பட்டு துண்டு விழுந்திருக்கு. அதுக்கு மேல இந்த இயற்கையா உருவாயிருக்கூடிய கடல் திட்டம் வந்து டேமேஜ் பண்ணைக்கு தான் இந்த இது பண்ணியிருக்காங்க. அதை சேர்த்ததுக்கு தான் இவங்க ஆளை வச்சு மிரட்டுறது, போலீஸ் அதிகாரிகளை வச்சு மிரட்டுறது, அப்படி நிறைய இல்லீகலாட்டு பண்றாங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். தாசில்தார் அவங்க கிட்ட தகவல் சொல்லியிருக்கோம். இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, டிஎஸ்பி சாருக்கு சொல்லியிருக்கோம். இது போக கலெக்டர் அவர்களும் இதுல தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும். சட்டத்துக்கு புறம்பா இவங்களை வந்து எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும். இதுல பாத்தீங்கன்னா காத்தாடி மரங்கள் நட்டிருந்தா அதெல்லாம் முறிச்சு டேமேஜ் பண்ணி தான் அந்த ஜேசிபி கொண்டு வச்சு ஓட்டிருக்காங்க. இதுல அந்த திட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த திட்டம் வந்து இயற்கையா இருக்கக்கூடிய திட்டம் வந்து ஜேசிபி வச்சு அள்ளி சைட்ல வச்சிருந்தாங்க. நைட்டு மண்ணை அள்ளிட்டு போற கணக்கு பண்ணி வச்சிருந்தாங்க. அதுதான் சேர்த்திருக்கோம். என் பேர் சிவகந்தன், புத்தளம் பேரூராட்சி கவுன்சிலர் 13வது வார்டு. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் பேரூராட்சிக்கு விட்ட சொத்தோலபூரில் சொத்தோல பிசி ஆஃபீஸர் அருகே உள்ள தனிநபர் பாதைக்காக சவுக்கு மரத்தெல்லாம் வெட்டி எடுத்து அங்கே மண்ணெல்லாம் அள்ளி ஒதுக்கியிருக்காங்க. அது பெர்மிஷன் இல்லாமல் யார்கிட்டையுமே ஒரு பெர்மிஷன் இல்லாமல் தனிநபர் ஒரு ரெசார்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க. ரெசார்ட்டுக்கும் பெர்மிஷன் கிடையாது. அது சிவராம் ரெசார்ட் அதுக்கு பேர். அதை இப்போ தற்போது தனிநபர் அதை லீஸுக்கு எடுத்து சீமோன் பீச் ரெசார்ட்டுன்னே போட்டிருக்காங்க. அவங்க இங்கே ரொம்ப அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மண் எடுக்கும்போது தடுக்க வந்தாங்களா, நாங்கள் உங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம்ன்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே தமிழ்நாடு நிர்வாகம் வந்து தக்க நடவடிக்கை எடுத்து கடல் மண் எடுக்கக்கூடாது. அதுக்கு பெர்மிஷனும் கிடையாது. இங்கே கடல் அரிப்பு அடிக்கடி வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்க கடல் மண்ணை எடுத்து கொண்டு போகிறாங்க, அள்ளி கொண்டு போகிறாங்க. இது மாவட்ட நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்கும்போது கேட்டு. நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.